நம்ம இன்னைக்கு உடலின் கொழுப்பை குறைக்கக்கூடிய சளி இருமல் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய சுவையான கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. நான் இன்னைக்கு கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச கொள்ளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து அதில் ஒரு தக்காளியும் கொஞ்சமாக புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த சூடான தண்ணியில் புளியும் தக்காளியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஊற வச்சுருந்தேன். அப்புறமா இந்த அளவு புளியும் இந்த தக்காளி ஊற வைக்கும் போதே இந்த காணம் வேக வச்ச தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதில் நாம் கையில் தட்டுப்படுற அந்த தோல் எல்லாத்தையும் புளி எல்லாத்தையும் எடுத்துடலாம். கையால் ஓரளவு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு சட்டி எடுத்து இதை கொஞ்சம் கையாலேயே ஃபில்டர் பண்ணி வேறு புளி தக்காளி தோல் எதுவும் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். அப்புறமா நாம் புளியில் கொஞ்சமாக மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புளியோட மண் இருந்ததுன்னா அது அடியில் போயிருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அடியில் வரைக்கும் ஃபில்டர் பண்ணாமல் லைட்டாக எடுத்துக்கிட்டோன்னா அந்த மண் தூசியெல்லாம் அதில் போயிடும். இந்த மாதிரி இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா காணம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருப்போம். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காணம் ஃபஸ்ட்டே நாம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருப்போம். இப்போ தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்ததுனால கொஞ்சமாக தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக திரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற காண தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு 2 காஞ்ச மிளகாயில் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு ஒரு காஞ்ச மிளகாய் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்துட்டு கடுகு நல்லா எல்லாம் வெடித்ததும் நாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா உடனே நாம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கொள்ளு சளி இருமலை குறைக்கிறதுக்கும் உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா சிறுநீரக கல் உருவாவதை தடுக்கிறதுக்கும் இல்லை அதை கரைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கொள்ளு அதிக சத்துக்கள் நிறைந்தது. உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் கொள்ளு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு இடத்துல நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.